மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இன்று நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்வை அளிக்க ஆண்டவர் நல்ல செய்தியை சொல்லுகிறார். இந்த தருணத்திலே இந்த பேராலயத்திலே கூடியிருந்து அன்னையினுடைய திருமுகத்தை பார்க்கிற பொழுது அந்த நிம்மதி கிடைக்கிறது, அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனவே அந்த அன்னையினுடைய திருமுகத்தை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இங்கே குழுமியிருக்கிறோம். இன்றைய செய்தியாக ஆண்டவர் பேயை ஓட்டுகிறார். பேயை ஓட்டுகின்ற பொழுது அவர் கடிந்து கொள்ளுகிறார். தீமையை வெறுக்கின்ற கடவுள், பாவத்தை வெறுக்கின்ற கடவுள் நம்முடைய இயேசு கிறிஸ்து. எனவே அதன்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். தீமையை எல்லாம் வெறுக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். இதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் செய்கிற பொழுது, நல்லதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற பொழுது நமக்கு நிம்மதியான வாழ்வு பிறக்கும், நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்வு கிடைக்கும். மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுப்பிற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் அபகுக்கு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊரண போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தார் மற்றெல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள், தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பழி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்கள் இனங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதி வை. விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையால் வாழ்வடைவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 9. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரை நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரை நீர் கைவிட மாட்டீர். கைவிட மாட்டீர்.
மகனின் கதறலை அவர் கேட்க மறவார். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகின்றான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இயேசு ஆண்டவர் அன்பு செய்கிறவர், பரிவு கொள்ளுகிறவர், பேரிரக்கமுடையவர், ஆசீர்வாதங்களை வழங்க வல்லவர். இது நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. நம்மில் பெரும்பாலானோர் கடவுள் என்றால் அன்பு செய்கிறவர், கடவுள் என்றால் நமக்கு ஆசீர்வாதங்களை பொழிகின்றவர் என்ற ஒரே கோணத்திலே செல்லுகின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் கடிந்து கொள்கின்ற கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை பல வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம். கடவுள் நமக்கு தண்டனை தருவார்
என்ற அந்த கோணத்தையும் நாம் மறந்து விடுகிறோம். நீதி தீர்ப்பின் பொழுது, கடைசி உலக தீர்ப்பின் பொழுது தீமையானவர்களுக்கு தண்டனை உண்டு, அந்த எண்ணத்தை மறந்தவர்களாக கடவுள் அன்பு செய்வார், அன்பு செய்கின்ற கடவுளிடத்திலே நாம் இருக்கிறோம் என்று மட்டும் நாம் விசுவசித்து வாழ்ந்தால் அது சரியான வாழ்வு அல்ல என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்று இந்த கருத்தானது கடிந்து கொள்ளும் இயேசு, அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே கூட அதைத்தான் பார்க்கிறோம். புதுமை செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு பேய் பிடித்து விட்டது. அவனை இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். இயேசுவிடம் கொண்டு வந்த அந்த பேய் பிடித்த மனிதனை பார்த்து அந்த பேயை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கடிந்து கொண்டு சொன்னபடி நீ இந்த மனிதனை விட்டு போ என்று சொல்லி கடிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த பேய் அவனை விட்டு நீங்கியது என்று வாசிக்கிறோம். எனவே எதற்காக கடிந்து கொள்ளுகின்றார் என்பதையும் நாம் நோக்கில் கொள்ள வேண்டும். அதே போன்று பல இடங்களிலே விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கடிந்து கொண்ட இடங்களை பார்க்கிற பொழுது இதோ இன்றைய நற்செய்தியிலே மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லுகின்றார். இயேசுவை பார்த்த அந்த பேய் சொல்லுகிறது, ஒரு இடத்திலே சொல்லுகிறது, நீர் கடவுளின் ஆண்டவர், கடவுளிடத்தினுடைய அன்பு பெற்ற மகனாக இங்கே இருக்கின்றீர் என்றெல்லாம் அவரை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பேசுகின்ற பொழுது வாயை மூடு சாத்தானே என்று சொல்லுகிறார். உண்மையானவர்கள், இயேசுவின் மீது பற்று கொண்டவர்கள் தான் ஆண்டவரை புகழ முடியும். ஏதோ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற மனிதர்களை போன்று ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுபவன் எல்லாம் கடவுளிடத்திலே சேர முடியாது என்பதையும் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். எனவே மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே கடவுளுடைய எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். கடவுள் என்ன நினைக்கிறார்? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? எது நிகழ்த்தப்படும் அல்லது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் என்பதை கேட்க வேண்டுமே ஒழிய நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே இதை கொடும் அதை கொடும் என்று சொல்லக்கூடாது. அத்தகைய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இறக்க வேண்டும் என்று பலமுறை அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? போ அப்பாலே சாத்தானே, என் கண்முன் நில்லாது என்று சொல்லுகிறார். கடவுளுடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். அப்போது எங்கே கடவுள் கடிந்து கொள்ளுகிற நிகழ்வை ஏன் அவர் செய்கிறார் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். அதே போன்று யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கோவிலிலே ஜெருசலேம் ஆலயத்திலே அந்த ஜெருசலேம் ஆலயத்தை வாணிப கூடமாக மாற்றி இருப்பதை கண்டு ஆண்டவர் கோபப்பட்டு சொல்லுகிறார், என்னுடைய இல்லம் ஒரு ஜெப வீடு என்று சொல்லுகிறார், அதை வாணிப கூடமாக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே அப்பொழுது அவர் சாட்டை எடுத்து அங்கே அடித்து விரட்டுகின்றார் என்பதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த பாவத்திலே உழல்கின்ற பொழுதுதான் நமக்கு ஆண்டவருடைய செய்தி அருளப்படுகிறது. நீ இப்படி செய்யாதே, கடவுளுடைய விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை உணர்ந்து கொள். கடவுள் கடிந்து கொள்ளுகிறார். எதற்காக கடிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிற பொழுது பாவத்தை கடிந்து கொள்ளுகிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை பரிசேயர்கள் கொண்டு வந்து இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறீர் என்று அங்கே கேள்வி கேட்ட அந்த ஒரு நிகழ்வு. எனவே அந்த சமயத்திலே ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை வெறுக்கவில்லை.
அந்த பெண்ணை அவர் வெறுக்கவில்லை. மாறாக இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று சொல்லுகிறார். அதே போன்று அநீதியை ஆண்டவர் தட்டி கேட்கிறார், அநீதியை கண்டிக்கிறார். கோயிலிலே அந்த வியாபாரம் செய்தவர்களை எல்லாம் அந்த அநீதியை தட்டி கேட்கிறார், கண்டிக்கிறார். அதே போன்று மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 7 முறை பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், வெளிவேடக்காரரே உங்களுக்கு ஐயோ கேடு, கண்டிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வெளியிலே ஏதோ உத்தமர்கள் போல நடந்து கொள்ளுகிறார்கள், ஆனால் உள்ளே அந்த புரணி பேசுகின்ற அல்ல அகங்காரம் பிடித்தவர்களாக, நாங்கள் தான் இந்த மதத்தினுடைய தலைவர்கள் என்ற அகந்தையோடு அவர்கள் இருந்தார்கள். அதை கண்டு சொல்லுகிறார், நீங்கள் வெளிவேடக்காரர்கள், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று ஆண்டவர் கண்டித்து திருத்துவதை பார்க்கிறோம். கண்டிக்கிறார். ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அன்பு செய்கிறார், ஆண்டவர் இரக்கப்படுகிறார், அது மட்டும் அல்ல, ஆண்டவர் கண்டிக்கவும் செய்கிறார். ஆனால் இன்று கண்டிப்பதற்கு யாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. குடும்பத்தில் சின்ன பையனை கூட நம்ம கண்டித்து திருத்த முடியாது, பாவம். போன வாரத்தில் கூட ஏதோ பள்ளிக்கூடம் போவாததுக்கு கண்டித்து திருத்துகிறார், போய் தூக்கு மாட்டி செத்துட்டான் பையன். போன வாரத்தில் ஒரு செய்தியை கேட்டிருப்பீர்கள். கண்டிக்கக்கூடாது, எனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது என்ற இந்த நிலைமைதான் இன்றைய சமூகத்தில் இருக்கிறது, சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? சாதாரண மனிதன் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு அறிவுரை. கண்டித்து திருத்துகிற பொழுது ஆண்டவர் கண்டித்து திருத்துகிறார். எதற்காக என்று நாம் பார்க்கிற பொழுது, நாம் கடவுள் நம்மிடத்திலே வைத்திருக்கிற அன்புதான் அந்த கண்டிப்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எதற்காக கண்டித்து திருத்த வேண்டும்? எக்கடாவது போட்டோம் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் இல்லையா? கடவுள் எதற்காக கண்டிக்கிறார் என்றால், நம்மீது கொண்ட அன்பு பல பங்குகளிலே இவ்வாறு ஏற்றுக்கொள்வது கிடையாது. சில மக்கள் ஒவ்வொரு பங்கிலும் இருக்கிறார்கள். எதுக்கடா சாமியார் திட்டுறாரு அப்படின்னு கேட்டால், எதற்காக, நோக்கம் என்ன? உண்மையை புரிந்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது, உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு நிகழ்வு சொன்னாக்க, திருப்பலியிலே வருகிற பொழுது குடித்து விட்டு வாசிக்கிற நபர்களையும் பார்க்கிறோம். குடித்து விட்டு அந்த கோயிலிலே இறைவார்த்தையை வாசிக்கிறார்கள். ஆனால் குடிக்காத மாதிரி நடிப்பான், ஆனால் குடிச்சிட்டு வந்திருக்கிறான். சொல்ல முடியாது. அது சொன்னாக்க ஊரில் பகைமையை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் சில பங்குகளிலே. இது அநியாயம். கடவுளுடைய பீடத்திலே இருந்து கொண்டு நம்ம குடிச்சிட்டு நாம் நல்லா படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி காட்டுவது அது வெளிவேடம். அது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. அதை கண்டித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் பங்குசாமியார் எப்பொழுதும் திட்டிகிட்டே இருக்கிறாரு, இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. குடிக்காதீங்கடா அப்படின்னு சொன்னால் ஊரில் எத்தனை விதவைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள், குடித்து குடித்து சாவுகின்ற ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் கண்டித்து திருத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இது. ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? அன்பின்காக, மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பிற்காக கண்டித்து திருத்துகிறார். அதே தான் அவருடைய சீடர்களாக இருக்கின்ற திருத்தூதர்கள், இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் அதை செய்து கொண்டு தான் வருகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை எதற்காக என்று நாம் யோசித்து பார்க்க தவறிவிடுகின்றோம். எனவே அப்படிப்பட்டதை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகின்றோம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. எனவே கண்டித்து திருத்துவதை நாம் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அன்பு செலுத்துபவர்களை கடிந்து திருத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போன்று எதற்காக கடவுள் கண்டித்து திருத்துகிறார் என்றால், நம்மை பாதுகாப்பதற்காக. எங்கே பள்ளத்தில் விழுந்துறானோ அப்படின்ட்டு சொல்கிறது முன்னாடியே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையிலே இல்லாத ஒரு சமூகத்தை நாம் இன்று பார்க்கிறோம். அதே போன்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். உதாரணமாக சொல்லுகிற பொழுது புற்றுநோய் வருகிறது.
எல்லாம் புற்றுநோய் வளர்ந்த பிற்பாடாக போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. தொடக்கத்திலேயே அது கட் பண்ணணும். தொடக்கத்திலேயே ஆப்ரேஷன் பண்ணி அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டாக்க பிரச்சனை இல்லை. அதற்காகத்தான் இந்த திருத்தங்கள் எல்லாம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார், நாம் மற்றவர்களை கடிந்து கொள்ளுகிற பொழுது, திருத்துகின்ற பொழுது அன்போடு கடிந்து கொள், வெறுப்போடு அல்ல, காயப்படுத்த அல்ல, குணமாக்குவதற்காக நாம் கண்டித்து திருத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதைத்தான் நம்முடைய வீடுகளிலும் நாம் செய்கிறோம். குடும்பத் தலைவர்களாக இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் சிறப்பான முறையிலே வளர வேண்டும் என்பதற்காக சில சமயங்களிலே அவர்களை கண்டிக்கின்றோம், கண்டிப்பது போல நடிக்கின்றோம். அது நல்லது, அதைத்தான் செய்ய வேண்டும். கண்டிக்காத ஒரு மனிதன் கடைசியிலேயே கடைசியில் என்ன, எல்லா தப்பையும் செஞ்சுட்டு போய் சிறைச்சாலையிலே அமரக்கூடிய ஒரு காலம் வருகிறது. இன்றைக்கி சொல்லுவோம் இல்லையா, பள்ளிக்கூடத்தெல்லாம் யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். அவங்களுடைய அது வித்தியாசமான அணுகுமுறை, பொறுப்புள்ள பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. தப்பே செஞ்சுட்டு வரான், அடிக்கூடாதரா, நீ அடிச்சுனாக்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்டுவேன் அப்படின்னு யார் மிரட்டுறா? பிள்ளைகள் மிரட்டுகிறார்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டுறாங்க. அப்போது என்ன ஆகிறது? அங்கே இன்னைக்கு கண்டிக்காத அந்த சிறுவர்கள் பின்னாடி கண்டிக்கப்படுவார்கள். ஊரை சுற்றிக்கிட்டு மற்ற செயல்களில் ஈடுபட்டு அங்கே சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை தான் பார்க்குறான். அங்கே கண்டிக்கிறான், சின்ன பிள்ளையிலே கண்டிக்கிறதுக்கு விடமாட்டேன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது ஆண்டவர் யாரையெல்லாம் அன்பு செய்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். அதைத்தான், அந்த பணியினைத்தான் நாம் செய்ய வேண்டும். நாமும் ஒவ்வொருவரும் பார்த்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது, கண்ணை மூடிட்டு எனக்கு ஏண்டா வம்பு. அதனால் அந்த சமூகமே அழிந்து கொண்டு செல்லுகிறது. எனவே நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு, நாம் மற்றவர்கள் தவறுகின்ற பொழுது நாம் இறைவனுடைய வார்த்தையை சொல்லி அல்லது அவர்களை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தினையும் ஆண்டவர் சொல்லுகிறார். கண்டித்து திருத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். இயேசு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய சீடர்கள். ஆண்டவர் எதை சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாமல், ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த செயல்களை எல்லாம் நாம் செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அதன் மூலமாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகமும் நல்ல முறையிலே ஆண்டவரை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆமீன். நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னை தானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னை தானே கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மேலெடுதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால்
எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரையா நீராறும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணொற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தொடரும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
பங்கு நான் வாழுறேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பங்கு நான் வாழுறேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவளாய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகத்துடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள்வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்களை, அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள்வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரையும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மன விருப்பத்தை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவெளிப்பாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர்,
புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through the Saint Web TV. இப்பொழுது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal petitions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்றும் உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
துணையோடிரருளும்